தமிழர் குடிகள் ஒற்றுமை இயக்கம் சார்பாக தமிழை தாய்மொழியாக கொண்ட அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த காணொளியில் நம்ம இந்த திராவிடம் என்று சொல் இருக்கு இல்லையா, அதோட முழு வரலாறை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆதாரங்களுடன் அந்த வார்த்தையை நம்ம திராவிடம் என்ற சொல்லின் முகத்தை உடைக்க போகின்றோம். சரிங்களா? இந்த காணொளி யாருக்கு பயன்படும் அப்படின்னா, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கு மிகவும் பயன்படும். எங்கெல்லாம் திராவிடம் என்று வருகின்றதோ அங்கே இந்த காணொலியை காமிங்க, இல்லை இந்த காணொலியில் இருக்கிற ஆதாரங்களை காமிங்க. கண்டிப்பாக அந்த இடத்தில் வெல்வது தமிழர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். வேறு யாராலும் அங்கே வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட அரிய தகவல்கள் தான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு கொடுக்க போகின்றேன். சரி, இதை நம்ம ஒரு 7 கேள்வியை எடுத்துக்கலாம். முதல்ல திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு பொதுவான பார்வையா. இப்போ திராவிடம் சொல்லிட்டு நான் தேடுறேன், இணையத்தில் தேடுறேன். ஏன்னா இணையதளத்தை வச்சு தான் நம்மளுக்கு நிறைய பார்த்து தெரிஞ்சுட்டு நம்மகிட்ட பேசுகிறாங்க, நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ திராவிடம் என்ற சொல்லுக்கே பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட ஒருமித்த கருத்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பல தரப்பட்ட பல வேறுபாடான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க திராவிடம்ன்றதை. இப்போ பாருங்கள், ஏஐ இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், இந்த செயற்கை நுண்ணறிவு, இதுவே பார்த்தீங்கன்னா திராவிடம் என்பது தென்னிந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பத்தையும் அங்குள்ள பூர்வக்குடி மக்களையும் திராவிட தமிழ் விக்கிபீடியா குறிக்கும் அப்படி அதுலேருந்து எடுத்து சொல்லுது. இதுவுமே எங்கேருந்து எடுக்குது அப்படின்னா திராவிடியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு கால்டுவெல் அவர்கள் இயற்றிய அந்த குறிப்புகள் தான் எடுத்தது. திருப்பி நான் இதை பண்ணுறேன். திருப்பி இங்கே பாருங்கள், திராவிடம் என்பது தென்னிந்தியாவில் உள்ள மொழிகள் இன்னும் சுமார் 70க்கும் மேற்பட்ட மொழிகளை கொண்ட ஒரு பெரிய மொழி குடும்பத்தை உள்ளடக்கியதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மாற்று கருத்து வருது. திரும்பவும் நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், திரும்பவும் ஒரு மாற்று கருத்து வருது. அப்போ இந்த மாதிரி இந்த திராவிடம் என்றதுக்கான அர்த்தம் பல வலைத்தளத்தில் பல அர்த்தங்களுடன் இந்த சொல் வலம் வருது. இதில் முக்கியமாக அடிப்படையாக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, தமிழர்கள் தான் திராவிடர்கள், தமிழர்களை குறிக்க பயன்பட சொல்ல தான் திராவிடர்கள் எடுத்துக்கிறாங்க. இதுதான் ஒரு பொதுவான புரிதல். திராவிடர்கள் யாருன்னா தமிழர்கள். ஆனால் திராவிட போர்வையில் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. சரி, இப்போ எதுக்காக இந்த பேச்சே வருதுன்னா, இதனால தான் அந்த பேச்சே வந்திருக்கும் போது தமிழ்நாட்டில். சரிங்களா? இப்போ இதில் ஒரே நான் வலைதளத்தில் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்க இனியொரு அப்படின்னு ஒரு வலைத்தளம். இதில் திராவிடம் என்றால் என்னன்னு சொல்லிட்டு விஇ குகநாதன்ன்றவர் சொல்கிறார். முதல்ல திராவிடம் சொல் குறிப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல தவறான விளக்கங்கள் மக்களிடையே பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, திராவிடம் சமஸ்கிருத சொல், தெலுங்கர்களை குறிக்கிறது, திராவிடம் தென்னிந்தியா பார்ப்பனர்களை குறிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் தப்புன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த கட்டுரைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரி, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், திராவிடம்னா அது உண்மையில் தமிழனை குறிக்கும் ஒரு திசை சொல்லாகும். ஆங்கிலத்தில் தமிழ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ திராவிடம் என்றது என்ன அப்படின்னா ஒரு திசை சொல், தமிழினை குறிக்கும் ஒரு திசை சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. தமிழே திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிடம் என்று தெரிந்தது தமிழ் என்னும் சொல்லேன்னு சொல்லிட்டு பாவனார் எழுதுறாரு. எப்போ அப்படின்னா நம்ம கால்டுவெலுக்கு அப்புறம். சரி, இப்போ இங்கே இன்னொரு குறிப்பு பாருங்கள், அகநானூற்று பாடலில் தமிழருக்கும் ஆரியர்களுக்குமே தீராத பகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது எப்படி என்னென்னா, தமிழர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க தங்களுக்கு எதிரி யார் என்று, பகைவர்கள் யார் என்று, ஆரியர்கள் என்று. எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த நற்றிணையோ குறுந்தொகையோ பதிற்றுப்பட்டோ அகநானூறோ இந்த எந்த பாடல்களுமே தங்களை திராவிடர்கள் என்று அங்கே குறிப்பிடவில்லை. இது ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, அண்மை காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அதுவும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஒன்று பார்த்துக்கோங்க. இத்தகைய ஆரியர் அல்லாதோரை குறிக்கவும் திராவிட சொல் பயன்படுத்தப்பட்டு வருகின்றதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தான் சொல்கிறார். ஆனால் யாரை சொல்கிறாருன்னு தெரில. சரி, அண்மை காலத்தில் திராவிடம் என்ற சொல்லின் ஒப்பியல் நோக்கில் முதலில் குறிப்பிட்டவர் கால்டுவெல் அடிகள் ஆவார். திராவிடம் என்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் கால்டுவெல் ஆவார் என்பது முழுக்க ஒரு பொய்யான தகவல். இந்த பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க இந்த திராவிடர்கள், போலி திராவிடர்கள். திராவிடம்னாலே போலி தானே அப்படின்ற மாதிரியா? சரி, இங்கே பார்த்துக்கோங்க, ராபர்ட் கால்டுவெல் தான் சொல்கிறாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல கால்டுவெல்லை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. கால்டுவெல்
ராபர்ட் கால்டுவெல் புக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு புத்தகங்கள் பை இயர் வைஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ராபர்ட் கால்டுவெல் 1849 திருநெல்வேலி சாணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறாரு. நம்ம திருநெல்வேலியில் இருந்த சாதி அமைப்பு, மதம் மற்றும் பண்பாடு பற்றியது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் நான் போயிட்டு 1849 நான் தேடும் பொழுது ஒரு இடத்தில் கூட கால்டுவெல் அவர்கள் தமிழர்களை திராவிடர்கள் என்று குறிப்பிடவே இல்லை. 1849 எழுதின இந்த திருநெல்வேலி சாணர்கள் புத்தகத்தில் கால்டுவெல் அவர்கள் ஒரு இடத்தில் கூட தமிழர்களை திராவிடர்கள் என்று குறிப்பிடவில்லை என்பது நிரூபணமாகின்றது. இது ஒரு ஆதாரம், எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் உங்களுக்காக இந்த நூலில் வந்து தேடுறேன், சொற்களை வச்சு தேடுறேன். தமிழ் என்ற சொல்லை வச்சு தேடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிராமணிக்கல் வருது, சாணர்கள் வருது, இந்து வருது, புத்திஸ்ட் வருது, தமிழ் வருது. தமிழியன்ஸ்னு குறிப்பிடுறாரு. அப்புறம் பாருங்கள், நிறைய சொற்கள், 27 சொற்கள் இருக்குது. தமிழ் போயட்ஸ்ன்னு சொல்கிறாரு. தமிழ் வேர்டு டினோட்டிங் ஸ்பிரிட் ஆர் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் ஆரிஜின் சொல்கிறாங்க, தமிழ் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்ன இதே கால்டுவெல் தான் 1856 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இந்த புத்தகத்தை வரிசையை பார்த்துக்கோங்க. 1849 இது கிடையாது, இது வந்து கிறிஸ்துவ ஒரு நூல். இது 1856 இதில் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொல்லிட்டு இந்த வார்த்தையை இவர் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் பயன்படுத்தான்னு சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க பொய். நான் ஏன் இதை பொய்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, முதலில் திராவிடம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 1785. இவர் வந்து ஒரு ஐரோப்பியர். சரிங்களா? இந்த ஐரோப்பியர் தான் சொல்லியிருக்காரு 1856 திராவிடம் தான் தமிழ் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டார். இது நம்ம ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? அதே ஐரோப்பியர்கள் தான் 1785 தமிழர்களை திராவிடா அப்படின்னு குறிச்சிட்டு வராங்க. திராவிடா என்று குறிச்சிட்டு வராங்க. அதற்கான ஆதாரத்தை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். தமிழ் குடிகளே, இங்கே பாருங்கள், இது வந்து தி ஏஷியாட்டிக் மிஸ்செலனி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பட்ட குறிப்புகளை வாங்கி ஒரு புத்தகமாக தொகுத்து, ஒரு நூலாக தொகுத்து வெளியிடுறாங்க. கல்கத்தாவில் 1785 ஆற்காடு திராவிடஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு தமிழர்களை திராவிட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. திராவிடம் என்று குறிப்பிடவில்லை. அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். திராவிடம் என்று எங்கேயுமே குறிப்பிடவில்லை. திராவிடா மட்டும்தான் ஐரோப்பியர்கள் பயன்படுத்துகின்றார்கள். சமஸ்கிருதத்திலும் சரி, திராவிடம் என்ற வார்த்தை கிடையாது, திராவிடா தான் இருக்குது. திராவிடர்ஸ், திராவிடியன்ஸ், திராவிடா மட்டும்தான். திராவிடம் என்றது கிடையாது. இது நல்லா நீங்கள் ஏன் நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, தமிழர்கள், நீங்கள் இதை காணொலியை பார்க்குற தமிழர்கள், தமிழ் குடிகள் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 1885 இந்த ஏஷியாட்டிக் மிஸ்செலனி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த புத்தகத்தில் வந்து இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்களோட நூலகம். இது அனைத்து குறிப்புகளும் ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி தான் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ வலைத்தளத்தில் அப்போ எழுதின புத்தகம் கூட எனக்கு இப்போ நம்மளுக்கு கிடைக்கும், சுலபமாக கிடைக்கும். இதன் மூலம் பல அரிய தகவல்களை உங்களால் எடுத்து ஆராய முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்போ கால்டுவெல் வந்து முதலில் பயன்படுத்தினார் என்ற கூற்று வந்து முற்றிலும் பொய், இங்கே தோற்கடிக்கப்படுகின்றது அந்த கூற்று. சரிங்களா? இப்போ 1785 இந்த ஏஷியாட்டிக் மிஸ்செலனி என்ற புத்தகத்தில் திராவிட என்ற சொல் பயன்படுத்திட்டாங்க. யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஐரோப்பியர்கள். கல்கத்தாவில் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. 1785 1 256 பக்கங்கள் வரைக்கும் இந்த இடத்துல வெளியிட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு முழுக்க பொய்ன்றது நிரூபணமாகிவிட்டது. கால்டுவெல் தான்
முதலில் தமிழர்களை குறிக்க திராவிடம் என்று பயன்படுத்தினாரா, திராவிடம் என்று சொல்ல பயன்படுத்தினாரா கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு பொய், ஒரு வரலாற்று பிழை. 1785 அவருக்கு முன்னாடி ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரோப்பியர்கள் வந்து திராவிட அப்படின்னு சொல்லிட்டு குறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதற்கான சான்றுகளை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். திராவிடன்னு போட்டு நீங்கள் வந்து இங்கே தேடினீங்க அப்படின்னா இந்த காலங்கள் பாருங்கள். நான் வந்து 1700லேருந்து 748 இருக்கிற புத்தகங்களை வந்து நான் வந்து இங்கே பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திராவிடன்றது அந்த நேமை குறிக்கின்ற ஒரு சொல்லுங்க. திராவிடர்கள் இங்கே வரமாட்டாங்க, சரிங்களா? இந்த வந்து பெயர் இருக்கும் இல்லையா, பெயர், அவங்களுடைய பெயர் இருக்கும் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் இங்கே பார்க்கப்படுது. இப்போ அடுத்தது இந்த வடிகட்டியை நான் எடுத்துகிட்டு 1750லேருந்து 98 வரைக்கும் நம்ம வடிகட்டி பார்க்கலாம். இதுலேயுமே நம்ம வந்து கீழே இருந்து போகும், வருடத்தில் மேலேருந்து வர வேண்டாம். 1761 இங்கே பாருங்கள், ஆர்கா திராவிடாஸ். 1785 இதுதான் வந்து இந்தியர்களை பற்றிய ஒரு குறிப்பு. இதுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. 1785 தான் முதலில் குறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 87, 89 வந்த குறிப்புகள், 92 வந்த குறிப்பு, 93 இது கிடையாது. ஸோ 1800க்குள்ளே இத்தனை வார்த்தைகளை வந்து இத்தனை ஒரு 5-6 புத்தகங்களில் வந்து தெரிஞ்சு கிடைச்ச ஆய்வுகளில் இவங்க வந்து குறிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது 1800லேருந்து 850 இதுலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், காலம் பார்க்கலாம். 804 இது கிடையாது. இது வந்து டேவிட் என்ற பெயர்னால வர குறிப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், ஆர்கா திராவிடாஸ். இங்கே பாருங்கள், திராவிட், தெலுங்கா, கலிங்கா. 1808 1808லேயே திராவிட்னு சொல்கிறாங்க. இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இது திராவிட். சரி, இது வந்து திராவிட் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தின புத்தகம் 1740. அப்புறம் இங்கே பாருங்கள், 1845 திராவிட் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க குறிக்க. இப்போ இதெல்லாமே வந்து திராவிட் அப்படி மட்டும்தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, டிக்ஷனரி, ஹிந்தி இங்கிலீஷ் டிக்ஷனரி, ஹிந்தி இங்கிலீஷு, திராவிர் அப்படின்னா திராவிடு, பிராமன் ஆஃப் திராவிர் அப்படின்னு ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. இதை நம்ம பொறுமையாக அதுக்கு வருவோம். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 85லேயே வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ நான் திராவிடன்றதை போடுறேன். பிற்காலத்துலேருந்தே நான் வரேன் திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆண்டுகள் வந்து எடுத்துக்கலாம். திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு 1750லேருந்து 98 போட்டோன்னா இந்த 3 தான் வருது. 1787லேயே திராவிடானு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட் அப்படின்னு குடிக்கிறாங்க, திராவிட அப்படின்னுமே குறிக்கிறாங்க, சரிங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், 1800லேருந்து 48 திராவிட என்ற பயன்படுத்தி வந்த புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 158 குறிப்புகள் எழுதியிருக்காங்க. 1850லேருந்து 98 1500 கிட்டத்தட்ட குறிப்புகளை எழுதியிருக்காங்க நம்மளுக்கு கிடைச்சதில்ல. அப்போ திராவிட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்களின் அடையாளத்தை இதை மாற்றி 2000 கிட்டத்தட்ட 2000 புத்தகங்களுக்கு மேலே குறிப்புகளுக்கு மேலே அவங்கக்கிட்ட இருக்குது. திராவிடா 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 திராவிடான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் வருஷத்தை பார்த்துக்கோங்க, இங்கே வருடத்தை பார்த்துக்கோங்க. 11, 810, 808, 807, 801லிருந்தே வந்து நம்மளை திராவிடம் சொல்லிட்டு தான் இந்த ஐரோப்பியர்கள் எழுதிட்டு இருக்காங்க.
சரிங்களா? அப்போ கால்டுவெல் தான் பண்ணாரா அப்படிங்கன்றது முதலில் குறிப்பிட்டான்றது இங்கே வந்து முறியடிக்கப்படுகின்றது கிடையாது. நம்மளுடைய கேள்வி என்ன? இதற்கான பதில் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் தான் முதலில் திராவிட சொல்லை தமிழை குறிக்க பயன்படுத்தினாரா? கிடையாது. இது வந்து ஒரு முழுக்க ஒரு பொய்யான ஒன்று. ஐரோப்பியர்கள் 1855 திராவிடா என்ற சொல்லின் மூலம் குறிக்க ஆரம்பித்து விட்டனர். கிட்டத்தட்ட 2000 குறிப்பேடுகளில், ஒன்றல்ல ரெண்டல்ல. சரி, இதற்கான பதில் நம்மளுக்கு இப்போ கிடச்சிடுச்சு. அடுத்த கேள்வி, ஏன் அயோத்திதாச பண்டிதர் ஐயா திராவிட என்ற சொல்லை பயன்படுத்தினார்? இப்போ இவரோட பேரை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம அயோத்திதாசர் பண்டிதர் ஐயா அவர்களுடன் பேரை வந்து நான் தேடுறேன், வரலாறுன்னு போடுறேன். இப்போ இங்கே நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இங்கே கிடைக்கும் பொழுது இங்கே பாருங்கள், இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும், அயோத்திதாசர் ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு மனிதர், நிறைய செஞ்சுருக்காரு, சமூக சேவகர், சாதி எதிர்ப்பு போராளி, மிகப்பெரிய மாமனிதர். சரி, இப்போ ஆதி திராவிட பின்புலத்திலிருந்து வந்த இவர் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஆதி திராவிட மக்கள் முன்னெடுத்து அரசியல், சமயம், இலக்கியம் ஆகிய களங்கள் தீவிரமாக செயல்பட்டு பௌத்தத்திற்கு மாறிய இவர் பறையர்களின் மூலச்சமயம் பௌத்தம் என்றும் அதனால் அவர்கள் பௌத்தத்திற்கு மாற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இவர் என்ன நம்புறாரு அப்படின்னா, பறையர்களோட சமயம் வந்து பௌத்தம் அப்படின்னு நம்பினாரு. அவர் என்ன சொல்றாரு, பௌத்தத்துக்கு மாற வேண்டும் பறையர்கள் என்று அறிவுறுத்தினார். சரிங்களா? அப்ப முதலில் தமிழர் நாட்டில் பறையர் மகாசன சபையை தோற்றுவித்தார் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள். ஆனால் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் இவருடன் இணைந்து மீண்டும் இந்த பறையர் மகாசன சபையை திராவிட மகாசன சபை என்று பெயர் மாற்றம் செய்கிறார். என்ன காரணம் என்றால், நம் ஆய்வின்படி நாம் ஒரு கருத்தை வந்து நான் முன்வைக்கிறேன். அந்த கருத்து என்ன அப்படின்னா, பௌத்தத்தில் திராவிட பௌத்தம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? அவர் என்னுடைய ஆய்வின் நோக்கத்தில் எனக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னா, திராவிட பௌத்தம்னு ஒன்று இருக்குது. பௌத்தத்தில் திராவிட புத்திசம்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா? திராவிட பௌத்தம்னு ஒன்று இருக்குது. இந்த பௌத்தம், அந்த திராவிடம் என்ற இந்த பேரை தான் திராவிட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரை தான் வந்து அவர் வந்துட்டு சூட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? தேரவாத பௌத்தம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அது ஆங்கிலத்தில் படிக்கும் போது திராவிட அப்படின்னு தான் படிக்க வரும், திராவிட அப்படின்னு படிக்க வரும். அப்போ இந்த இரண்டு சொல்லும் ஒற்று போகுது, ஆனால் ஒரு ஆதாரங்கள் கிடையாது. நான் வந்து ஆய்வில் இதுவாக வைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு பதிலாக சொல்கிறேன். அப்போ திராவிட பௌத்தம் அப்படின்னு வரும்போது அப்போ திராவிட மகாஜன சபை என்று கொண்டு வர வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள், அவரை பற்றி நம்ம படிச்சிருவோமா? தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் என்ன பண்ணுறாரு, பறையன் இதை வந்து கொண்டு வர்றாரு. பறையர் மகாசன சபையை தோற்றுவிக்கிறார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது அப்படின்னு சொல்லலாமா? அதையும் நம்ம கேட்டுருவோம். இரட்டைமலை சீனிவாசன் நோஸ் சான்ஸ்கிரிட். இங்கே பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர் வந்து கற்றுனர் என்பதற்கான நேரடியான வரலாற்று சான்றுகள் இல்லை. நம்ம தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பறையர் மகாசன சபை என்று ஆரம்பித்திருக்கின்றார். ஆனால் ஒரே நிமிடம், நம்ம அந்த இதுவும் பார்த்தோம். அயோத்திதாசர் ஐயா இருக்கார் இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியை கற்று தேர்ந்தவர். சரிங்களா? ஸோ சமஸ்கிருத மொழி கற்று தேர்ந்தவர்ன்றதுனால அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, திராவிடம் என்று சொல்ல நம்மளுடைய அந்த சமஸ்கிருத மொழி கற்றுக்கும் பொழுது அதன் மீது உள்ள பற்றுனால இந்த ஒரு சொல்லை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ 2 காரணங்களை நான் வந்து முன்வைக்கிறேன். அது சரியா தவறா என்றது நீங்கள் தான் வந்து எனக்கு சொல்லணும். தமிழர் குடிகள் தான் எனக்கு இதை பதில் சொல்லணும், இதற்கான பதிலை.
இந்த ஆய்வில் எனக்கு கிடைத்த கேள்விகள் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இரட்டைமலை சீனிவாசன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் அவர் புலமை கிடையாது. அதனால் அவர் பறையர் மகாஜனம் சங்கம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் குடியோட பேர் என்னவோ, மூத்த குடியோட பேர் என்னவோ, சங்ககால குடி பறையர்கள் அவர்களோட பேர்லேயே வந்து ஒரு சபை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அயோத்திதாசர் ஐயா அவர்கள் வந்துட்டு அவருடைய கண்ணோட்டம் வந்து என்ன அப்படின்னா, பௌத்த மதத்தை வந்து நம்ம பறையர்களுக்கு கொடுக்கணும். பறையர்கள் வந்து பௌத்த மதம் தான், அவங்க மூல சமயம் வந்து அதுதான், அதை நம்ம மாற்றணுன்ற ஒரு நோக்கம் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதத்துலேயும் அவர் வந்து புலமை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பௌத்தத்துலேயும் திராவிட பௌத்தம் வருது. அப்போ 2 இடத்துலையுமே திராவிடம் வரதுனால, இல்லை மொழியின் சமஸ்கிருத மொழியின் பற்றுனால கற்றதுனால அவர் வச்சாரான்னு தெரியல. இந்த 2 கேள்விக்கு தமிழர் குடிகள் தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த இதை வச்சு பார்க்கும் பொழுது இன்னொன்று உங்களுக்கு ஒரு குறிப்பை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம முதல் கேள்வி 2வது கேள்வி பார்த்தோம் இல்லையா, ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் தான் முதலில் திராவிட சொல்லை தமிழை குறிக்க பயன்படுத்தினாரா கேட்டோம்ல. இங்கேயும் அதே ஒரு ட்விஸ்ட்டை தான் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, கால்டுவெல் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர், நன்கு அறிந்திருந்தார். 1849 திருநெல்வேலி சாணர்கள் எழுதும் பொழுது திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. 1856 மொழிகளின் ஒப்பிலக்கணம், தென்னிந்தியாவின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்காக, அந்த ஆய்வுக்காக இவர் இந்த மொழியை கற்று அறிந்து கொள்கிறார். இப்போ திராவிட மொழியை, சமஸ்கிருத மொழியை கற்று தெரிந்து கொள்கின்றார். அதனால தான் அவர் வந்து அங்கே திராவிடம் என்ற ஒரு சொல்ல கொண்டு வராருன்றது இந்த இரு கருத்துக்களுக்குமே ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு இது என்னுடைய கருத்து. தமிழ் தேசியர்களை நீங்கள் இதை வந்து தெளிவாக யோசிக்கணும். யாரெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற சொல்ல பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்றவங்களாக இருக்காங்க. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ, நல்லதுக்கோ இல்லை கெட்டதுக்கோ, அவர்கள் அந்த பயன்படுத்துகின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பெரிய விடயமாக இங்கே வந்து முடிந்திருக்கின்றது. ஏனென்றால் திராவிட இயக்கம் என்று எப்போ தோன்றுது அப்படின்னா 1900க்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் 1920க்கு முன்னாடி, 19க்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் முழுக்க திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியது இந்த ஒரு காரணத்துக்காகத்தான். தங்களை வந்து தமிழர்களை வந்து திராவிடர்களாம் என்று அடையாளம் காட்டுவதற்கு கிடையாது. அப்போ இதிலிருந்து நன்றாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், சமஸ்கிருதம் படித்தவர்கள், அந்த மொழியை கற்று தேர்ந்தவர்கள் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர்கள். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அந்த பற்றுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஒரு சிலர் வந்து தெரிந்தே செய்தார்களா தெரியாமல் செய்தார்களா தெரியவில்லை. அந்த கேள்வியை வந்து நான் தமிழர்களிடம் விட்டு விடுகிறேன். இத்தனை நம்ம ஆய்வு செய்து பார்த்திருக்கின்றோம். இதை வந்து நான் தமிழர்களிடம் விட்டு விடுகின்றேன். சரி, இப்போ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அயோத்திதாச பண்டிதர் ஐயா திராவிட என்ற சொல்லை பயன்படுத்தினார் என்பதற்கு நாம் இப்பொழுது ஆராய்ந்தோம். அதற்கான பதிலை தமிழர் குடிகளாகிய நீங்கள் தான் கருத்தில் தெரிவிக்க வேண்டும்.